அங்கேயே வந்து நிறைய மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இப்போ இவ்வளவு ஏன்னா பஸ் விட்டோன்றாங்க, இவ்வளோ நெருக்கடி மத்தியில் நாங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோன்னு சொல்லியும் இவ்வளோ போக்குவரத்தில் இவ்வளோ பெரிய சுணக்கம் ஏற்படுது அப்படின்னா இது ஏதோ தன்னிச்சையாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதா, இல்லை வந்து இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதாலாம் தெரியல. அந்த எலெக்ஷன் அன்றைக்கி நடந்த கலைவரன் பார்த்திங்கன்னா துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவும் வினோரா அசோக்கும் அடிச்சுக்கிட்ட இந்த காட்சி வந்து சில பேருக்கு நகைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கீங்க. எந்த வயதினருடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் திஸ் எஸ்ஐஆர் எப்பெல்லாம் ஒரு மூன்றாவதாக ஒரு சக்தி உள்ளே வருதோ அப்பெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கும் சரி, அதே போல் ஆளுங்கட்சியினுடைய சீட்டு வந்து குறையறதுக்கும் பெரிய அளவில் சோர்ஸாக மாறுது. வாக்கு செலுத்த விரும்பாத இதுவரைக்கும் இருந்த ஒரு கணிசமான யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த முறை வாக்கு செலுத்த முன் வந்ததுனால இந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, பரபரக்கிற ஒரு நிறைய பிரச்சாரங்களை பார்த்தோம். விதவிதமாக நிறைய தலைவர்களினுடைய அந்த பேச்சுக்களை எல்லாத்தையும் கடந்து அந்த தேர்தலும் ஒரு வழியாக முடிஞ்சு அதுக்கு ஒரு சில நாட்கள் கழிச்சு இருக்கும். இப்போ முக்கியமான பேசுபொருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதம். அதுக்கு வந்து இன்னும் பல பேர் இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், போதிய பேருந்து வசதிகள் இல்லாதது இப்படின்னு நிறைய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம், அதாவது இன்னும் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துலேருந்து கடந்த அந்த தேர்தல் நாள்லேருந்து தேர்தல் நாளுக்கு முந்தைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த சில விஷயங்கள்னு முக்கியமான விஷயங்கள்னு சில இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் தேர்தல் வாக்கு விகிதம் அப்படிங்கிறது 85.15%. இல்லை, தேர்தல் வாக்கு விகிதம் போகிறது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க 1 மணிக்கு நினைக்கிறேன். இல்லை, நான் அது சரி இதுலேருந்து அப்படியே ஆரம்பிக்கலாம். போக்குவரத்து பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. நீங்களே ஒரு வீடியோ போட்டீங்க, போதிய பேருந்துகள் இல்லை அப்படிங்கிறது. அது 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்து வெறும் ரொம்ப டிராஃபிக்கான பிரச்சனை இருந்துச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, நீங்கள் எப்படி அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி வந்து அதான் இந்த 85.15% வாக்கு விகிதம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அதுலேருந்து தான் உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் பேச போகிறோம். அதில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால சொல்லிடுறேன். இந்த முறை நிறைய பேர் வந்து ஓட் போடுறதுக்காக போகணும்னு நினச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதுல 2 ஃபேக்டர். ஒன்று வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, எஸ்ஐஆர், விஜய், லைக் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இதில் நீங்கள் அந்த ஓட்டு போட போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த விஜய்க்காக ஓட்டு போட போகிறதுன்னு ஒரு பார்வை இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் வந்துட்டதுனால சரி இந்த முறை ஓட்டு போடாமல் இருந்தால் ஒருவேளை எங்கே நம்ம பேரை தூக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தது. அதனால் எல்லோரும் ஓட்டு போட போகணும் அப்படின்னு. பொதுவாக நகரங்களில் ஓட் பர்சன்டேஜ்ன்றது கம்மியாகும் சென்னையெலாம். பட் இந்த முறை சென்னையிலலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் குறிப்பாக வாக்கு செலுத்த விரும்பாத இதுவரைக்கும் இருந்த ஒரு கணிசமான யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த முறை வாக்கு செலுத்த முன் வந்ததுனால இந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு. இதில் இந்த ட்ராவல் அப்படிங்கிறது வருது இல்லையா. ஸோ நிறைய பேர் போகிறதுக்கான வசதிகள் வந்து செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்குது தற்போதைய அரசின் மேலே. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது, போன எலெக்ஷனுக்கு அப்போ போகும்போது பஸ்ஸு மேலெலாம் உட்காந்துட்டுலாம் போனாங்க. 2021 பஸ்ஸு மேலெலாம் உட்காந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய அடித்து பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த சமயத்தில் கூட நான் அந்த கோயம்பேடு போயிட்டு இது பண்ணும்போது பார்க்கும்போது ஏதோ நிறைய பஸ்ஸு விட்டுருந்த ஒரு ஃபீல் இருந்தது. கஷ்டப்பட்டு எல்லாரும் போனாலும் டிராஃபிக் ஜாம் கண்டிப்பாக ஆகும். இந்த முறை பஸ் விட்டாங்கல்ல, அதான் 1000க்கு மேற்பட்ட. இல்லை, பஸ் விட்டாங்க தான், பஸ் விட்டாங்க. நான் வீடியோவில் சொன்ன தகவலுக்கு முன்னாடி நான் நியூஸில் பார்த்தது எல்லாருமே பார்த்தோம். இங்கேயே வந்து சென்னையிலேருந்து கிளம்புற அந்த முக்கியமான முனையங்கள் இருக்கு இல்லையா. இப்போது முன்னாடி கோயம்பேடுலேருந்து சில இடங்கள் அப்படின்றது இருக்கட்டும், இல்லை மாதவரம் இருக்கட்டும், கிளாம்பாக்கம் இருக்கட்டும், அங்கேயே வந்து நிறைய மக்கள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு? போதிய பேருந்துகள் இல்லைன்னு சொல்லி தான். அண்டு போதிய பேருந்துகள் இல்லை, வர்ற பேருந்துகள் தாமதமாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இது செய்திகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதை நானும் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அங்கேயே ஒரு கட்சி பேரை சொல்லி கோஷம் போட்டதை வீடியோலாம் வந்துச்சு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் சென்னை மாதிரியான நகரங்கள்லேருந்து மற்ற சின்ன சின்ன நகரங்கள், மாவட்ட தலைநகரங்களுக்கு
போகிற பேருந்துகளில் இப்படியாப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நான் போட்ட வீடியோ என்னென்னா, நான் இந்த முறை பஸ்ஸில் போகலை, அதையும் சொல்லிடுறேன். என்னோட நண்பர் இருந்தார், காரில் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிட்டேன். நான் போய் சேரும்போது கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு, நைட் 12 மணி 1 மணி கிட்ட ஆகிடுச்சு நாமக்கல் போய் சேரும்போது. அங்கேருந்து என்னென்னா லோக்கலில் போகிறதுக்கு இப்போ நாமக்கல் மாவட்டத்துக்கு வரணுன்றவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ நாமக்கல் அதாவது நாமக்கல்லுக்கு வந்துட்டாங்க, தலைநகரத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து கிராமங்களுக்கு போகிறதுக்கு அந்த டைமில் பேருந்துகள் இல்லை. பிரதானமாக அங்கே இருந்தது எல்லாமே மொஃபசல் பஸ்ஸஸ் தான், அதாவது முக்கியமான அடுத்த நகரத்துக்கு போகிற பஸ்ஸஸ் தான். திருச்சி, சேலம், கரூர் அப்படின்னு சொல்லி எல்லா முக்கியமான நகரங்களுக்கு போகிற பஸ்ஸஸ் தான். அந்த பேருந்துகளில் என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயே சொல்கிறேன், நடுவில் நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிற அது நார்மல் டேஸில் நிறுத்துவாங்க, பட் அந்த சமயத்தில் அப்படி நிறுத்துகிற இடங்கள் கூட நிறுத்த மாட்டோம். எஸ்பெஷலி நான் கண்கூடாக பார்த்தது, நான் நாமக்கல்லேருந்து திருச்சி போகிற ரூட்டில் போகணும். ஸோ அங்கே பொதுவாக என்னோட கிராமத்தில் சில நேரங்கள் நிறுத்துவாங்க, சில நேரம் நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் என்னோட கிராமத்தை கூட நான் பெருசாக கன்சிடர் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேசஞ்சர் கேட்குறாரு, முசிறி நிற்குங்களான்னு. முசிறி ஆக்சுவலி ஒரு முக்கியமான நகரம் சொல்லப்போனால் அந்த ரூட்டில். முசிறியே நிற்காது, திருச்சி ஏறுங்க, டோல்கேட் ஏறுங்க அப்படின்றத கண்டக்டர் சொல்கிறார். இல்லை இப்போ இவ்வளவு ஏன்னா பஸ்ஸு விட்டோன்றாங்க, இவ்வளோ நெருக்கடி மத்தியில் நாங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோன்னு சொல்லியும் இவ்வளோ போக்குவரத்தில் இவ்வளோ பெரிய சுணக்கம் ஏற்படுது அப்படின்னா இது ஏதோ தன்னிச்சையாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதா, இல்லை இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதாலாம் தெரியல. நீங்கள் சொன்னது போல் சில வண்டலூரில் திருப்புவாங்கள்ல பஸ்ஸு, அந்த டேர்னிங்கில் பஸ்ஸை எல்லாருமே காவல்துறையினர் நேராக டிப்போக்கு விடுங்கன்ற மாதிரி சொன்னதாக ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளையும் பரவலாக வந்துட்டு இருந்தது. அது அந்த மாதிரியான நிறைய காணொலிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. 3 மணிக்கு வரைக்குமே பஸ்ஸு கிடைக்காம பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்கலாம் வீடியோ போட்டதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது உங்களுடைய வீடியோலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் சரி, அண்ட் போக்குவரத்து நெரிசல் இருக்கு இல்லையா. என்னுடைய ஊரில் என்னோட ஒரு நண்பரோட அம்மா என் கூட நேற்று முந்தானேற்று போல் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட பையன் சென்னையிலேருந்து கிளம்பிட்டு, ஆக்சுவலாக கிளம்புனது கொஞ்சம் டிலே தான், ஏன்னா அவருக்கான வேலை பளு காரணமாக விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு இந்த டிராஃபிக்கில் இதுக்கு மேலே போக முடியாது போலன்றதுனால திரும்ப சென்னைக்கு. அவர் ஓட்டு போடலை ஆக்சுவலாக. அப்போது போக்குவரத்து நெரிசலும் போதிய பேருந்துகள் இல்லாமல் இருக்கிறதும் இந்த எலெக்ஷனில் அந்த வாக்கு விகிதம் பதிவாகிறதுல ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு நெகட்டிவான வகையில். இப்போ இந்த 85.1% வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் தானங்க ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த வாக்கு விகிதம். இது ஒரு ஹாலோ இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ஆகலை அப்படிங்கிற கணக்கு தான் இது. பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 85.1%. ஆனால் இதுவே நியூமரிக் அடிப்படையில் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே சென்னையில் அதிகமாக இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2021 24.16 லட்சம் வாக்குகள் பதிவாச்சு அந்த எலெக்ஷனில். ஆனால் 2026 23.69 லட்சம் தான் பதிவாயிருப்பதாக சொல்கிறாங்க எஸ்ஐஆருக்கு பிறகு. ஏன்னா எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் நடக்கிறதுனால இது கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. நீங்கள் பாருங்கள், போன தடவை இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த தடவை இப்படி ஆகிடுச்சுன்றது கம்பேர் பண்ணுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா 2021 கொரோனா பெரிய பேண்டமிக் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதையெல்லாம் மீறி தான் 4.63 லட்சம் வாக்குகள் பதிவாச்சு. கிட்டத்தட்ட அப்போ 6.29 லட்சம் கோடி வாக்குகள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. 5.73 லட்சம் தானே இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மணி சார் மாதிரியான ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான நியூமரிக் எடுப்பீங்க, உங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் எடுப்பீங்களா, யதார்த்தம் என்ன, பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கா? ஆமாம் உயர்ந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு நியூமரிக்கலாக இந்த பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கிறதையும் நம்ம கூடுதலாக நம்ம பார்க்கணும். விஜயினுடைய தாக்கம் வந்துருச்சு, இன்னும் சொல்லப்போனால் எதிர்ப்பு அலை, ஆதரவு அலை, இதையெல்லாம் சென்னையில் எடுபடவே இல்லை. அப்படி எடுபட்டிருந்தால் இந்த 24% 24 லட்சம் வாக்குன்றது கொஞ்சம் 25 ஆயிருக்கணும்ல. ஆனால் 23 தானே ஆயிருக்குன்ற மாதிரியும் சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பொதுவாக எங்கள் ஒரு மரபு ஒன்று இருக்குது, ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதால் தான், அதுக்கு எதிரான வாக்குகள் பதிவாகிறதுனால தான் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் கடந்த கால தேர்தல்களில் ஆக்சுவலாக பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். கடந்த கால தேர்தல்களை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அப்போ வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஆனால் அந்த இதில் பார்க்கும்போது இப்போ 67 காலகட்டங்கள்லேயே ஒரு முக்கியமான ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது. 67 காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்த இடத்துலேருந்து திமுக மாறிச்சு. ஆக்சுவலாக அந்த தேர்தலில் 76.57% வாக்குப்பதிவு ஆச்சு. ஆக்சுவலாக அது கடந்த முந்தைய தேர்தலை விட 6% அதிகம். அதில் திமுக காங்கிரஸை டிஃபீட் பண்ணுச்சு, தோற்கடிச்சுது.
அதுவே 77 காலகட்டத்தில் அந்த வாக்கு சதவீதம் 61.58% தான். ஆனால் அதில் அதிமுக வின் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வாக்கு சதவீதம் கம்மி தான், ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் இன்னும் மோரோவர் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் அடுத்த 2006 வாங்க. இப்போ 2007 எடுத்திங்கன்னா நம்ம அப்போ தான் வந்து தேமுதிக என்ட்ரி உள்ளே கொடுக்குறாங்க. அவங்க என்ட்ரி ஆகும்போது எப்போல்லாம் ஒரு மூன்றாவதாக ஒரு சக்தி உள்ளே வருதோ அப்போல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கும் சரி, அதே போல் ஆளுங்கட்சியினுடைய சீட்டு வந்து குறையறதுக்கும் பெரிய அளவில் சோர்ஸாக மாறுது. ஏன்னா 8.38% வந்த உடனே அவர் வந்து வாங்கினார். திமுக 96 இடத்துல தள்ளி விட்டார். ஸோ அதே போல் தான் 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. அந்த இடத்துல திமுகவுக்கு பெரிய அடி விழுந்துச்சுன்றதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சொன்னது போல் கரெக்டு தான். ஆட்சி நம்பர் எப்பப்போலாம் அதிகமாகுதோ, அது மூன்றாவது ஒரு சக்தி எப்போ அதிகமாகுதோ, வாக்குகள் எண்ணிக்கை பர்சன்டேஜ் எண்ணிக்கை அதிகமாகுதோ அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. ஆனால் திமுக இந்த முறை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது எஸ்ஐஆருக்கு பிறகு எடுத்ததுனால இதெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாதுன்ற மாதிரி லைட்டாக தட்டி விட்டு போகிறாங்க. இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போது இப்படி இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இங்கே வேறு சில ஃபார்முலாஸ்லாம் வைக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தான் இருக்கும். பட் அது எப்போனா இருமுனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது இருமுனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படி எடுக்கலாம். பட் ஆனால் இப்போது மும்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ்ன்றது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்காது, அது ஆக்சுவலி சாதகமாக போய் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த போட்டின்றது யாருக்கு வரும்னா அந்த 2ஆம் இடத்துல யார் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு தான் போட்டி வரும். இப்படி ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. இல்லை, ஏகப்பட்ட இப்படி ஒரு தியரி இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம இன்டர்வியூவில் நம்ம எத்தனை பேர் ஒருத்தர் ஒரு தியரி, திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதால் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு செல்லும், இல்லை என்டிஏ கூட்டணியில் வாக்குகளை பிரிக்கிறதால வந்து தொங்கு சட்டசபை வரும், இல்லை திமுகவுக்கு பி டீமாக விஜய் செயல்படுறாங்கலாம் சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டாக தாங்க சொல்கிறீங்கன்ற மாதிரியே இருக்கும். பட் அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அன்பிரடிக்டபிளாக அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இதில் அந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டின்னு வரவங்கலாம் ஏற்கனவே களம் கண்டவர்களாக இருந்தாங்களாம் கூட நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பட் இந்த முறை வர்றதுன்றது விஜய் வராரு அப்படிங்கிறது விஜயினுடைய பலம் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியாது. அது இந்த ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அப்போ அப்படி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து நம்ம இதுதான் பதில் அப்படின்னு திடகாத்திரமாக சொல்லிட முடியல. இப்போ வரைக்கும் ஏதோ 15 to 20% அப்படின்னு வாங்குவார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட உண்மையிலேயே அப்படி தான் வாங்குவாரா, இல்லை 20க்கு மேலே போகுமா, இல்லை 15க்கு கீழே போகுமா, 10க்கு கீழே போகுமா, அதெல்லாம் தெரியாது. அண்ட் மோரோவர் இது வாக்கு விகிதம் அண்டு ஒரு சீட் ஜெயிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் பார்த்தீங்களா, இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து நம்மளுக்கு மே 4ஆம் தேதி தான் கிடைக்கும். 20 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது குறைவாகவே ஓட்டு சதவீதம் அதிகரிப்பு. இப்போ இதில் இதில் வாக்கு சதவீதம் அதிகரிப்புன்றது பெருசாக இல்லை. அது ஓரளவு தான் இருக்குது. ஏன்னா ஆஸ் யூஷுவலாக இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு அப்புறமா வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். இது ஏதோ ட்ரிமாண்டஸாக திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு யாரும் நினைக்க வேணாம். என்ன கணக்குனா 100க்கு எவ்வளோ எடுத்தாங்கன்றது ஒரு கணக்கு, அதுதான் இயல்பான கணக்கு. போன எலெக்ஷனில் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 100 இல்லை 80 மட்டும்தான் இருக்குது. மீதி 20 வந்து எஸ்ஐஆரில் அடிபட்டு போச்சு. அப்போ 80க்கு எவ்வளோ அந்த கணக்கில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நீ அந்த இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2021 கம்பேர் பண்ணும்போது 33 லட்சம் வாக்குகள் 2023 வந்து எக்ஸ்ட்ரா விழுந்துருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தா 26 தான். சரி, இப்போ இது ஏதோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறதால நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோடா இருக்குன்னு பார்த்தா 2016 61,47,000 வாக்குகள் வந்து எக்ஸஸாக விழுந்துருக்கு. அப்போ இவங்க சொல்கிறத இந்த தினமலருடைய கால்குலேஷன் படி பார்த்தா 20 ஆண்டுகளோட 20 வருஷத்தோடு ஒப்பிடும்போது இப்போ இந்த வருஷன்றது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லையே எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ எங்கே நமக்கு பூதாகரமாக தெரிஞ்சது அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து வாண்டடாக வந்து காசு, இப்போ லோக்கலில் இருந்தால் கூட காசு கொடுத்து கூப்பிட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க வந்தாங்கன்னு சொல்லிடலாம். ஃபாரின்லேருந்து இவ்வளோ பேர் வராங்க, வந்து அதில் சிலர் வந்து ஓட்டு போட முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு போகிறாங்க. வெளியூரில் வந்து ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு போகிற மாதிரி குடும்பத்தோடு போகும்போது தான் நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இதெல்லாம் ஃபோர்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது உள்ளபடி இது ஒரு குழப்பமான ஒரு சூழலாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அதிகரித்த வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த அதிகரித்த வாக்குகள் எந்த வயதினருடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் ஆஃப்டர் திஸ் எஸ்ஐஆர், ஸோ அதனால அதை பொறுத்தும் கூட நம்ம அந்த வாக்கு சதவீத உயர்வு யாருக்கு சாதகமாக போய்
யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு மே 4 தான் தெரிய வரும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு. ஸோ இதில் சொல்ல வந்த விஷயம் என்னன்றது இதுதான். ஸோ இந்த வாக்கு சதவீத இன்க்ரீஸ்ன்றது எந்தெந்த கோணங்களில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இப்போ வாக்கு சதவீத அதிகரிப்புக்கு காரணம் விஜய் ஃபேக்டர் தான், இல்லை எஸ்ஐஆர் ஃபேக்டர் தான், இப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இது அனைத்தினுடைய கூட்டாகவும் தான் இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில் ஒருத்தர் மட்டும் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. அண்ட் இது ஏன்னா தாவேக்காவினர் இப்படி தான் பார்க்குறாங்க, விஜய் வந்துட்டதுனால விஜய்ங்கிற ஃபோர்ஸ் தான் காரணம், விஜய்ன்ற ஃபோர்ஸ் தான் காரணம், அப்படி வந்த வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மே 4 தெரிய வந்துடும், பார்க்கலாம். இன்னும் இல்லை கூடுதலாக ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நிறைய கலைபரங்கள் நடந்துச்சு. பல இடங்களில் கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. திருச்சி கிழக்கு இருக்கட்டும், இல்லை பல தொகுதிகளில் அந்த வீடியோக்கெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. அதே போல் கூடுதலாக வந்து திமுக ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியை உடைக்கிற மாதிரியான வீடியோ இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். இப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதை உடனடியாக தேர்தல் ஆணையமோ இல்லை காவல்துறையோ கவனத்தில் கொள்ளணுன்றது ஒரு செய்தி. ரெண்டாவது, அந்த எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த கலைவரன் பார்த்திங்கன்னா துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவும் வினோரா அசோக்கும் அடிச்சுக்கிட்ட இந்த காட்சி வந்து சில பேருக்கு நகைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்னையா இன்னும் முடியவில்லை, அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்ற மாதிரி. இன்னும் ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அனீஸ் ஃபாத்திமா அவங்க வந்து 8 மாத நிறை மாத கர்ப்பிணி. அவங்க வந்து பூத்துக்கு போகும்பொழுது துண்டு போட்டு போயிருக்கிறாங்க. அந்த துண்டை கழட்ட சொல்லி சொன்னால் அவங்க கழட்டிட்டாங்க. பட் திமுக கூட்டணியில் வந்து ஐயுஎம்எல் கட்சி ஏனி சின்னம் வந்து அவங்களோட பேட்ச் வச்சுருந்தாங்க போல. அது ஏன் கழட்டணும்னு கேட்கும்போது அதில் ஏற்பட்ட கலைபரத்தில் அவர் தாக்கியிருப்பதாகலாம் செய்தியில் வருது. அதில் அவங்க மயக்கமடைத்து விழுந்துட்டதாகவும் ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போகிற அந்த வீடியோலாம் கூட வந்துச்சு. தேர்தல் நடக்குது, இது அதிகாரத்துக்கான போட்டி, இதெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஒரு நிறைய மாத கர்ப்பிணியும் ஒருத்தன் அவனும் தப்பான கேள்வி கூட கேட்கல, நீங்கள் பேட்ச் ஏங்க போட்டிருக்கீங்கன்னு தான் கேட்டாங்க. இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகத்தினால இப்படி தாக்கப்படுவது அப்படிங்கிறது இதுவே நீங்கள் வந்து அதிமுக நடிச்சிட முடியுமா, இல்லை உங்கள் கட்சியில் வேறு யாரையும் கை வச்சிட முடியுமா கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது இந்த செய்தியோட நான் சேர்த்துக்கிறேன். பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நிறைய எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம்ல, இனிமேல் அடுத்தடுத்து அதெல்லாமே வேறு பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வரும்போது நம்ம அது தொடர்பாகவும் பேசலாம். அண்டு தற்போது பேசின விஷயங்களில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.